ரைட். இந்த வீடியோவில் 31ஆம் கேள்வியிலிருந்து நாம் பார்ப்போம். அஹ், ஓய்விலிருந்து ஆரம்பித்து எக்ஸ் திசை வழியே அசைகின்ற துணிக்கு ஒன்றின் வேக நேர வரைவை படம் காட்டுகிறது. இவ்வரைவின் பிரகாரம் வேக நேர வரைவு தந்திக்காங்கன்னு. இத்துணிக்கை நேரம் t = t3 மாத்திரம் ஓய்வுக்கு வருகிறது. ஓய்வுக்கு வாரேன்னா அந்த இடத்துல வேகம் 0 அடிக்கணும். இல்லைன்னு இங்கேயும் ஓய்வுக்கு வராரு. ஆரம்பத்துல ஓய்விலிருந்து புறப்படுறாருன்னு. ஓய்விலிருந்து ஆரம்பித்தன்னு தந்துட்டாரு. அப்ப 2 இடத்த ஓய்வுல வராரு. அப்ப இது புல. ரைட். t = t3 துணிக்கே அதன் ஆரம்ப நிலைக்கு மீண்டிருக்கு. ஆரம்ப நிலைக்கு மீண்டிருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆள் எக்ஸ் திசையில இயங்குறாரு. இயங்கி எதிர் திசையில திரும்புவாரு வேகத்தை 0 அது நடக்குது இங்க. எப்படி நான் சொல்றேன்டா, ஏண்டா இந்த இடப்பெயர்ச்சி என்ன செய்யறாரு? மைனஸ்ல வாராரு. அப்ப இப்படி அளந்த இடப்பெயர்ச்சி பிளஸ் என்றா, எதிர் திசையில அளந்தது மைனஸ் திரும்புறாரு துணிக்கு. ஆனா ஆரம்ப நிலைக்கு திரும்புறாரா என்றா இல்ல. ஏன்? இந்த பரப்பும் திருப்பி வந்த பரப்பும் சமனரிக்கணும் என்ன. அப்ப நேர்த்திசையில அசைஞ்ச பரப்பு பெரிசா இருக்காரு, எதிர் திசையில அசைஞ்ச பரப்பு சின்னதா இருக்காரு. அப்ப ஆரம்ப நிலைக்கு மீளல. அரைவாசி தூரம் இல்லாட்டி ஒன்று இடையில நிக்காரு. என்ன அரைவாசின்னு சொல்ல இல்லாது இடையில நிக்கிறார். ரைட். அப்ப ஆரம்ப நிலைக்கு மீளுதுங்கிறது புல. ரைட். அப்ப பெஸ்ட் ரெண்டையும் எடுத்து விட எடுக்கலாமான்னு பார்ப்போம். அப்ப ஏமா உண்மை ஏ புல, இது புல, இது புல. ரைட். சரியா? பியும் புல என்ன எடுத்துட்டோம். அப்ப 5வது தான் ஆன்சர். சிய வாசிக்கவே தேவையில்லைன்னு. ரைட். சிய நாம இப்ப படிக்கிறோம். என்ன இப்ப எக்ஸாம்னா நான் இப்படித்தான் செய்வேன். ரைட். சிய வாசிக்காம அடுத்த கேள்விக்கு போயிடுவேன். இப்ப நாம படிக்கிறோம்ங்கிறதுக்காண்டி சிய வாசிப்போம். என்ன நேரம் நேர ஆயிடை 0t1 போது மாத்திரமே துணிக்கு ஆறுமுடுகள் அடைகிறது. இது போல என்ன துணிக்கு உண்மையிலே ஆறுமுடுகள் அடையுது. ஆறுமுடுகள் என்ன? படித்திறன் பிளஸ்ல வரணும். படித்திறன் பிளஸ் 0 to t1 பாராரு. என்ன கடைசிலையும் பாராரு. என்ன இதுலயும் பாராரு. ரைட். அப்ப இங்கேயும் படித்திறன் பிளஸ், இங்கேயும் படித்திறன் பிளஸ், ரெண்டும் என்ன நேர் சாய்வு. ரைட். ஓகே. அப்ப அதனால என்ன 3வது புலை. என்ன அப்ப மூன்றும் புலைங்கிறது ஆன்சர். ரைட். ஓகே. அடுத்தது உயரம் ஒன்றிலிருந்து போறப்படும் பொருள் ஒன்று தளத்திலிருந்து h/2 உயரத்துக்கு மீள பின்னதை வடைகிறது. இப்பொருளினது இயக்கத்தை திறம்பட வகை குறிக்கும் வேக நேர வரைவு. ரைட். அப்ப வந்தது என்றா ரிட்டர்ன் ஆனது h/2. அப்ப கட்டாயம் மைனஸ்ல கிராஃப் வரணும். எல்லாத்துலயும் மைனஸ்ல வரார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? 2 சந்தர்ப்பத்திலையும் ஆர்முடுகள் சமன். அப்ப என்ன செய்யணும்? கட்டாயம் இந்த சாய்வு சமன் அரிக்கணும். என்ன 2 இயக்கத்திலையும். அப்ப இவர் சமாந்தரமா இருக்கணும். ரைட். அப்ப இவர் வர மாட்டார். ரைட். இங்க வந்து என்ன இவர் வராது. ஏண்டா ஆர்முடுகள் அமர்முடுகள் ஆர்முடுகள் 2 எல்லா நேரத்திலையும் ஒரே திசை. ரைட். அப்படி வர இயலாது. சாய்வு மாற இயலாது. ரைட். அப்ப இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் தான் ஆன்சர். இவர் வரையல. ஏண்டா ரெண்டும் என்ன பரப்பு சமனா வராது. h/2 ரமன்னு சொல்லிக்கிறார். அப்ப இவர் வராது. இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஆன்சரா வரணும். இனி இவர பரப்புல அறவாசி பரப்ப வாரேண்டா என்ன முதலாவது வாரது தான் சாத்தியம் இருக்கு. என்ன இவர் என்ன மிச்சம் குறைய இருக்கார். ரைட். அறவாசியம் விட குறையமாயிரு இருக்கிறார். ரைட். அதனால 5வது ஆன்சர் வராது. ரைட். ஓகே. இதை நான் எப்படி எடுக்கிறேன்? h/2 தந்திருக்கிறத வச்சு சொல்றேன். என்ன ரைட். அடுத்த கழிப்போம். என்ன நேர்கோடு ஒன்றின் வழியே அசையும் ஏபிசி என்ற 3 துணிக்கைகளினது வேக நேர வலைகளை ஒரு காட்டுகிறது. நேரம் t=0 எல்லா திசை துணிக்கைகளும் நேர்கோட்டின் மீது உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே ஒருங்கே காணப்படுமாய். அப்ப இங்க எல்லாம் ஒரே இடத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு 3 பேர். t=10 செகண்ட்ல என்ன நடக்கணும்னு இருக்காரு. ரைட். அப்ப t=10 செகண்ட்ல ஒவ்வொரு ராக்களையும் எங்கெங்க இருக்காளன்னு கண்டமண்டா சரி. என்ன ரைட். ஓகே. இனி SA காணலாம். அவர் 5 இடப்பெயர்ச்சி என்ன சிம்பிளா இவர பரப்பு 50 வருவார். ரைட். ஓகே. மீட்டர் அழகெல்லாம் தேவையில்லை. நான் அழகு மீட்டர் தெரியும். என்ன ரைட். பீடே கண்டன என்ன இவர் வேகத்தை காணணும். 5 செகண்ட்ல 5 வேகம் சமனா இருக்கிறேன். அப்ப 10 செகண்ட்ல கட்டாயம் என்ன 10க்கு போயிருப்பார். ரைட். 10 இவர் 10. அப்ப பரப்ப காண்றன் அரசர அடி போட்டன SBயும் 50 வருவார்.
அப்ப உங்களுக்கு தெரியணும் ஏயும் பியும் சந்திப்பாங்கன்னு விட இருக்கான்னு பாக்குறேன் ரைட். கட்டாயம் என்ன முதலாவது ஆன்சர். வேற ஒன்றும் பார்க்க தேவையில்ல. சிஏ செக் பண்ண தேவையில்ல. அடுத்தது போயிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு சிஏ இந்த எக்ஸாம்னா நான் என்ன அடுத்த கேள்வி போயிடுவேன் இங்கே ரைட். சிஏ பத்தி கவலைப்பட மாட்டேன் ரைட். ஒருக்கா நாம சிஏ கால்குலேட் பண்ணிட்டா பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு விளங்குறதுக்கான என்ன. இவர் இங்க 5ல் வாரார். இனி இவர் பரப்பு என்ன எஸ்சிஏ காண்றேன்னா என்ன அரசர சமாந்தர பக்கத்தையும் கூட்டுத்தொகை. அரை வந்தாரண்டா எந்த இப்ப குத்து எறும்பர் ஒன்று இந்த 10 அரை வந்தாரண்டா 5 2 பிரிபட்டுவார். அப்ப 5 மிஞ்சுவார். 10 சக 5 சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 15 தர 5 75 மீட்டர் வருவார். அப்ப கட்டாயம் என்ன சி எல்லாத்தையும் விட முந்தி போயிருப்பார் ரைட். அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி விட சந்திரிக்காரா எல்லா மீள சந்திக்கும் சந்திக்கார் என்ன மீள சந்திக்கிறான்னு சந்திக்கார் ரைட். கன்ஃபியூஸ் ஆகிற விட தரல முதலாவது கட்டாயம் சரியான ஆன்சர் ரைட். அடுத்தது போகும் ரைட். 5 வெவ்வேறு பொருட்களுக்குரிய பெயர்ச்சி நேர வலைகளை உருகாட்டுகிறது. தனது இயக்கத்தில் ஆர்முடுகள் ஒன்றை கொண்ட பொருளை வகுப்பு தந்திருக்கிறது. பெயர்ச்சி நேர வரைவு. பெயர்ச்சி நேர வரைவுட படித்திறன் வேகம். அப்ப வேகம் அதிகரிக்கணும். அவர் கேட்டது ஆர்முடுகளை கண்டது. அப்ப வேகம் இந்த ஸ்லோப் எடுத்தீங்களா இந்த ஸ்லோப் என்ன செய்யணும். ஸ்லோப் வந்து வேகத்தை தருவார். அதாவது சாய்வு வேகத்தை தருவார். இந்த சாய்வு கூடணும் என்ன வேகம் அதிகரிக்கணும். அப்ப சாய்வு கூடணும்டா இப்படி வர்றதுதான் என்ன ஆன்சரா வரும். மத்த பக்கம் வந்தாருன்னு என்ன அர்த்தம் சாய்வு குறையிறாரு. அப்ப வேகம் போ குறையிறாரு ரைட். குறைஞ்சாருன்னா அவர் அமர்முடுகளா வருவார் ரைட். அப்ப ஆர்முடுகள் கேட்டதால ஒரே ஒரு ஆன்சர் என்ன தான் ஆன்சர். இப்படி போற கிராஃப் ரைட். இப்ப இந்த படித்திறனை தெளிவா விளங்கி கொள்ளுங்க என்ன. நான் பெஸ்ட் வீடியோல இருந்து படித்திறனை பத்தி சொல்லி வரேன் ரைட். அப்ப தெளிவா படித்திறனை விளங்கிட்டீங்கன்னா சிம்பிளா நிறைய கேள்விக்கு ஆன்சர் வந்துடும் சரியா ரைட். ஓகே. அப்ப சாய்வு ஏன் கூடணும் இங்க வேகம் அதிகரிக்கிறது ஆரம்பிடுகள் என்ன. இப்ப சாய்வுங்கிறது வேகம் இங்கே இந்த சாய்வு கூடணும் ரைட். அப்ப வேகம் அதிகரிக்கணுங்கிறதுக்கான என்ன ஆன்சரா வருவார் ரைட். ஓகே. அடுத்தது 35 போம். ஓய்விலிருந்து சுயாதீனமாக விழும் பொருளொன்றானது முதலாவது 2வது 3வது செகண்டில் நகரும் தூரங்களில் ஓய்விலிருந்து விழுகிறாருன்றா என்ன ஹாஃப் யூடி வந்து 0 என்ன ஹாஃப் ஏடி ஸ்கொயர் விழுகிறாருன்னா என்ன ஜி வந்து 10. அப்ப 5 டி வர்க்கம் தான் உங்களோட இடப்பேச்சியா இருப்பாரு. இந்த ஹாஃப் ஜி அதை 5 எடுத்துட்டேன் நான். இனி இதுக்கு சமன்பாடு பாடமாக்கி வச்சுப்பாங்க ஸ்டூடெண்ட். இல்ல அப்படியெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. என்ன முதலாவது செகண்ட்ல என்ன சிம்பிளா என்ன 5 தான் ஆன்சர் என்ன. அப்ப முதலாவது S1 வந்து 5. S2 எடுப்போம். 2வது செகண்ட்ல என்ன 2வது செகண்ட்ல முதல் செகண்ட்ல இங்க இருப்பாரு. 2 செகண்ட் முடிவுல இவ்வளவு தூரம் போயிருப்பார். இது T=1 இது T=0 T=2. 2வது செகண்ட்ல சென்ற தூரம் இவர் என்ன. அதுக்கு என்ன செய்யுங்க 2 செகண்ட்ல சென்ற மொத்த தூரத்துல இருந்து 1 செகண்ட்ல சென்ற தூரத்தை கழிப்பீங்க என்ன இவரை கழிச்சா 2வது செகண்ட்ல சென்ற தூரம் வரும். அப்ப 2 செகண்ட்ல சென்ற மொத்த தூரம் என்ன இங்க Tக்கு 2 போடுவீங்க. அப்ப 20 வருவார். 1 செகண்ட்ல சென்ற தூரம் நாம கண்டுட்டோம் என்ன 5 15. அப்ப இவர விகிதத்தை எடுத்தா 1க்கு 3 என்று வாரது என்ன. அப்ப 5 ஆன்சர். நான் S3 3வது செகண்ட்ல போறதை செக் பண்ண மாட்டேன் நான் சரியா. இப்பயே ஆன்சர் அடிச்சுட்டு போயிடுவேன். 3வது செகண்ட்ல என்ன செய்வாரு 3 செகண்ட்ல சென்ற மொத்த தூரத்துல இருந்து அப்ப Tக்கு பதிலா 3 போடுவீங்க. 3 போட்டா 3 செகண்ட்ல செஞ்ச மொத்த இடப்பேச்சு வரும். அப்ப 9×5 45 ரைட். வர்ற ஒர்க் 2வது செகண்ட்ல சென்ற தூரம் அது என்ன 20 ஏற்கனவே கண்டமெண்ட். அப்ப எவ்வளவு வருவார் 25 வருவார் ரைட். அப்ப 1க்கு 3க்கு 5 சரியா தான் ஆன்சர் வர்றார் சரியா. அப்ப இதை நீங்க அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு அதெல்லாம் பாடமாக்க தேவையில்லை என்ன. பாஸ் பேப்பர்ல லேசா செய்யற மாதிரி தான் கேள்வி தருவாங்க. MC கூட தரக்கு ரைட். ஸ்பீடா செய்யலாம். நீங்க அந்த சமன்பாடு லைட்டா மறந்துச்சுண்டா பிளஸ்ஸா மைனஸான்னு மறந்துச்சுன்னா எல்லாம் பிரச்சனை ஆயிடுங்க. அதனால இப்படியே செய்ய பழகுங்க. ஸ்பீடா செய்யலாம். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை ரைட். ஓகே. அடுத்தது சரி. A, B ஆகிய இரு பொருட்கள் நேர்கோடு ஒன்று வழியே ஒன்று நோக்கி சீரான கதிகளுடன் அசையும் போது
ஒவ்வொரு செகண்டிலும் இவை 5 ஒன்றை ஒன்று நோக்கி நெருங்குகின்றன. அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் 5 நெருங்குதுன்னா இப்ப என்ன தந்திரிக்கார் மறைமுகமா நோக்கி வரக்க அவர் என்ன சார்பு வேகம் தந்திரிக்காரு. ஒன்று சார்பான ஒன்று வேகம். இப்ப நோக்கி வரக்க ஒன்று சார்பா ஒன்று வேகம். இப்ப 2 சார்பா 2வது சார்பா 1வது வேகத்தை காண்றேன். இந்த நான் உங்களுக்கு சார்பு வேகம் காண்றது லேசா சொல்லிட்டேன். இவர வேகத்தை அப்படியே மாத்தி கொடுத்து போய் மத்த வேகத்தோட சேர்க்கணும். சேர்க்கக்கு இங்க கூட்டுப்படுவார். ரைட். இந்த கூட்டுப்பட்ட விடதான் ஒரு செகண்டுக்கு 5 சார்பு வேகத்தை தான் தந்திருக்காரு. 5 நோக்கி வரக்க 5. ரைட். ஒரு செகண்டுக்கு 5. அப்ப 5 மீட்டர் பெர் செகண்ட் நெருங்குறாரு. இவர் ஒரு வேகத்தில் நெருங்குவார், இவர் ஒரு வேகத்தில் இருந்து விளைவுல நெருங்குறது சந்திக்காரு. அப்படி என்ன சார்பு யாராவது ஒரு ஆள்ற மாற்றீட்டு சட்டத்துல அந்த வண்டியில இருந்து கொண்டு தன்னை அவதானிக்கிறார். ரைட். இப்ப ஒரு ஆள் தன்னை நெருங்குற மாதிரி இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு வண்டியில இருந்துட்டு இந்த இயக்கத்தை அளக்காங்க. சரியா? இவை இரண்டும் ஒரே நேர்கோட்டு வழியே முந்தைய கதிகளுடன் ஒரே திசையில இயங்குக்கு. ரெண்டும் ஒரே திசையில போயிச்சுண்டா, சரியா? ஒரே திசையில போயிச்சுண்டா 2 பேரும் V1 V2 போடக்க இப்ப என்ன இவரை நிப்பாட்டினா கருதினா இப்ப என்ன V2 இந்த வேகத்தை என்ன மறு திசையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இப்ப V1 சய V2 வருவாரு. ரைட். V1 சய V2 வருவார் சார்பு. அது என்னையாம் இவை ஒவ்வொரு செகண்டிலும் 1 மீட்டரினால் ஒன்று ஒன்று நெருங்குதான். அப்ப என்ன சொல்லுங்க அப்போ கூட்டுத்தொகை 5 வித்தியாசம் 1 வரதான் விட. முதலாவது சந்தர்ப்பத்தில் எடுக்க V1 சக V2 வந்த 5, 2வது சந்தர்ப்பத்துல V1 சய V2 1. ரைட். வேணுமெண்டா நீங்க ரெண்டையும் கூட்டி வேகத்தை காணலாம். ரைட். இந்த 2 சாம்பாடையும் தீர்த்து காணலாம். ஆனா சிம்பிளா என்ன கூட்டின 5 கழிச்சா 1 வரும். அப்படி வர விட பாத்தீங்கன்னா சரி. கூட்டின 9 15 வராது. கூட்டின 5 ரைட் கழிச்சா 1 3 விட. ரைட். சரியா? தீர்த்திட்டு எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. என்ன விட தருவாங்க எம்சிக்யூல. சில நேரங்கள்ல என்ன விடைய செக் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது லேசா இருக்கும். சரியா? அப்ப நீங்க என்னட்ட கேட்டீங்கன்னா எந்த டைம்ல செக் பண்ணணும், எந்த டைம்ல செக் பண்ண போடாண்டெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க எக்ஸாம் செஞ்சு பழக பழக இந்த ஐடியா உங்களுக்கே வரும். நான் இப்ப செய்யற ஐடியா. ரைட். ஓகே. அதனால நீங்க ப்ராக்டிஸ் எப்பவுமே பாஸ் பேப்பர் செஞ்சுட்டே இருக்கணும் பிள்ளைகள். ரைட். அடுத்து இப்ப நான் ஒரு மெதட் சொல்லுவேன். என்னோட குயிக்கா செய்யறாலும் நீங்க இருப்பீங்க. என்ன இப்ப எனக்கு தெரிஞ்ச மெதட்டை நான் சொல்றேன். ரைட். ஆனா பிசிக்ஸ் விளங்கி செய்யணும். என்ன மெதட்ல செஞ்சாலும் என்ன அதான் விஷயம். என்ன ரைட். ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க என்ன கட்டாயம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுல இன்ஃபார்ம் பண்ணுங்க கட்டாயம். ரைட். XY தளத்திலே அசையும் ஒரு துணிக்கை P ஆனது X திசையிலே பூஜ்ஜியமற்ற மாறா வேகக்கூறு ஒன்றை கொண்டுள்ளது. X திசையிலே வர்ற வேகம் மாறா வேகமா? ரைட். வெறும் மாறுதி. அப்ப இங்க ஆர்முடுகள் இல்லை X திசையில. ரைட். Y திசையிலே வேகக்கூறானது பருமன் மாறா வீதத்தில் அதிகரிக்குமாயின், அப்ப Y திசையில இருக்கிற வேகம் அதிகரிக்குதான். அப்படின்னா என்ன? அப்ப இந்த திசையில ஆர்முடுகள் இருக்காரு. ரைட். வேகம் அதிகரிக்கிற திசையில ஆர்முடுகள் இருப்பார். ரைட். P விளைவுள் பாதை. அப்ப முதலாவது விஷயம் உங்களுக்கு நான் இந்த விஷயம் நான் லைட்டா கீறிருக்கேன் முதலாவது வீடியோல. உங்களுக்கு தெரியணும் வேக காவியும் ஆர்முடுகள் காவியும் சமாந்தரமா இருந்தாங்கன்னா அவரு நேர்கோடா இருப்பார் அந்த பாதை. ரைட். நேர்கோடு. வேகமும் ஆர்முடுகளும் சமாந்தரம். இவ ரெண்டு ஒரே திசையில இருக்கலாம், எதிர்க்கலாம். எதிர்த்தாலும் ஒன்றே ஒன்று சமாந்தரம். ரெண்டும் ஒரே நேர்கோடுல இருக்கு. இந்த டைம்ல ஒரு பாதை நேர்கோடா இருக்கு. இவர் சமாந்தரம் இல்லா அந்த துணிக்கட பாதை எரிய மாதிரி பரவலை வரி. இனி வேகக்காவியும் ஆர்முடுகள் காவியும் எப்போதும் செங்குத்தென்றால் அவரு வட்ட இயக்கமா இருப்பார், இல்லாட்டி சுழற்சி இயக்கமா இருப்பார். இது 3 தான் உங்களோட ஷார்ட்கட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா
இவ ரெண்டு பேர் வேகமும் என்ன விலையில் வேகம் ஒன்றிருப்பார். இனி வேகக்காவியும் ஆர்முடுகல் காவியும் சமாந்தரம் இல்லை. அப்ப கட்டாயம் எரியும். ரைட். இவரு வராது, இவரு வராது, இவரு வராது. சரி, இது எரியம் இல்லை. ரைட். இப்படி வரேண்ட இயக்கம் என்ன, ஆர்முடுகல் திசை மாறணும் என்ன. ரைட். ஓகே, அது ஏன் ரெண்டு பிள்ளைங்க நான் இது ஆன்சர் சொன்னோன்னு. ரைட். ரெண்டு இல்லாட்டி மூணு தான் ஆன்சர். இப்ப என்னண்டா, ஆறுமுடுகல்ற திசையில வேகம் அதிகரிக்கணும். அப்ப இந்த திசையில இந்த வேகம் என்ன செய்யணும், ஆறுமுடுகல்ற திசையை நோக்கி என்ன செய்வாரு, அதிகரிச்சுட்டு போவாரு. இந்த வேகம் அதிகரிக்கணும். ரைட். அப்ப ஆறுமுடுகல்ற திசையை நோக்கி என்ன செய்வாரு இவரு, எப்பவுமே விளங்கணும் பிள்ளைகள், இந்த வேகக்காவி ஆறுமுடுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பார். ஆறுமுடுகள் கீழே இருந்தா என்ன நடக்கும், இப்படி நீங்க எரியக்க இந்த வேகம் என்ன செய்வார், ஆறுமுடுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பாரு. அதான் விஷயம் என்ன. ஏன்னா ஆறுமுடுகள் திசை தான் வேகம் வளர்ற திசை என்ன. அப்ப அந்த திசையை நோக்கி என்ன பொருள் திரும்பிட்டு இருப்பார். அப்ப ஆறுமுடுகளை நோக்கி திரும்புறாரு என்ன, ரெண்டாவது ஆன்சர் வருவாரு. இப்ப வளமையான எரிய இயக்கத்துல என்ன நடக்குது, வேகம் இந்த திசை, ஆறுமுடுகள் கீழ் நோக்கி என்ன. அப்ப இந்த பொருள் என்ன செய்வாரு, ஆறுமுடுகள்ற திசையில என்ன செய்வாரு, வாரத்துக்கு ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா அந்த திசையெல்லாம் விசை இருக்கு. ஆறுமுடுகள்ற திசை ஏதோ அதான் விஷதாக்குற திசை. ஏன்னா எப்சமன் எம்மின் அங்க இருக்கிற ஒரே ஒரு காவி வந்து என்ன, விஷதான். அப்ப அந்த விசேட திசையில பொருள் திரும்ப பார்ப்பாரு என்ன. அவ்வளவுதான். அதான் ஐடியா. இப்ப இங்க அஞ்சாவது வரணும்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. முதலாவது இந்த பொருள் எரிஞ்சோடனே என்ன இப்படி திரும்புறாரு. அப்ப ஆறுமுடுகள் இந்த திசையில இருந்திருக்கணும். திருப்பி மாறுறாருன்னா ஆறுமுடுகள் மாறி வந்திருக்கணுமே. ஆறுமுடுகள் மாறினாத்தான் அஞ்சாவது வருவாரு. இப்ப இதுக்கு வரேண்டா, முதல் அறவாசி இயக்கத்துக்கு ஆறுமுடுகள் மேல் நோக்கியும் அடுத்த அறவாசி இயக்கத்துக்கு கீழ் நோக்கியும் இருந்தால் அஞ்சாவது ஆன்சர் வரலாம். ரைட். ஓகே. அப்ப இது முக்கியம் பிள்ளைகள். ஒரு ரெண்டு காவியல் தொடர்புடைய ஒரு சமன்பாட்டுல ஒரு காவி மத்த காவிட திசையை தீர்மானிக்கும். எப்சமனும் மேல இருக்கிற காவி என்ன, ஆறுமுடுகளும் விசை. அப்ப ஆறுமுடுகள் திசையில விசை இருக்கு. இனி ஆறுமுடுகள்ங்கிறது வேக மாற்றத்திங்கில் நேரம். அங்க இருக்கிற காவி என்ன, ஆறுமுடுகளும் வேக மாற்றம். அப்ப வேக மாற்றத்திற திசை என்னையும் அதான் ஆறுமுடுகள்ற திசையா இருக்கு. எங்கெல்லாம் அந்த சமன்பாடுல ரெண்டு காவி இருக்குதோ அங்க என்ன, ஒரு காவி இன்னொரு காவியை தீர்மானிக்கும். இப்ப வேகத்தை எடுத்தீங்களா, இடப்பெயர்ச்சி மாற்றத்துக்குள்ள நேரம். அப்ப இடப்பெயர்ச்சி மாற்றம் எந்த திசையோ அந்த திசை தான் வேகத்திற திசையா இருக்கு. அப்ப இடப்பெயர்ச்சி தான் வேகத்தை தீர்மானிக்கிறாள் அடிப்பார். ரைட். எப்பவுமே ஒரு இயக்கத்துல இடப்பெயர்ச்சி நாம பூச்சியத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்ன அளக்கிறதுக்கு. ரைட். இடப்பெயர்ச்சி இப்ப வேறொரு புள்ளியில இருந்து எடுத்தாலும் ஆரம்பத்துல ஒரு இடப்பெயர்ச்சி இருந்து அந்த இடப்பெயர்ச்சி மாறாம இருப்பாரு. 4 மீட்டர்ல இருந்து இடப்பெயர்ச்சி அளக்குறீங்கன்னா 4 மீட்டருங்கிறது மாறாம இருக்கு. அங்கே இருக்கிற இடப்பெயர்ச்சி நாம என்ன செய்யலாம், வேறையா அளக்கலாம். அப்ப இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியத்திலிருந்து வாரத்தால பொதுவாக இடப்பெயர்ச்சிட திசை தான் வேகத்திட திசைன்னு சொல்லலாம். 100% வருது. ஆனா இடப்பெயர்ச்சிட திசையில ஆறுமுடுகள் இருக்குமான்னு சொல்ல இயலாது. ஆறுமுடுகள் இருக்கிறீங்கன்னா வேக மாற்றத்திட திசையெல்லாம் இருப்பாரு. இப்ப சில டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட காவியல் வந்துட்டாரண்டா, அங்க எப்படி திசையை கண்டுபிடிக்கிற. இப்ப ரெண்டு காவி வந்துட்டார். ஒரு காவி இங்க சமன்பாட்டுற இங்கால பக்கம் ரெண்டு காவி வந்துட்டார். உதாரணமா திருப்பத்தை எடுத்தீங்கன்னா என்ன, விஷதர இடப்பெயர்ச்சி என்ன, உண்மையில டிங்கிறது இடப்பெயர்ச்சி. என்ன அந்த அதுக்கு ஒரு திசை இருக்கு, செங்குத்தா தான் அளக்கணும் அந்த தூரத்துக்கு. அப்ப இங்க வந்து இவங்க ரெண்டு பேர்ல காவி, இப்ப என்ன ரெண்டு காவிகள்ற பெருக்கம் என்ன செய்யணும், இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற கனியும் காவியாக இருந்தா தான் திசை பார்க்கணும். இப்ப வேலை எடுத்தீங்கன்னா ரெண்டு காவி தான், ஆனா வேலை வந்து எண்ணி, அப்ப திசையை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இங்க வந்து இவர் என்ன திருப்புதிறன் காவி கண்ணி. அப்ப இங்க என்ன செய்யணும், வழக்கை விதி பாவிக்கும். இப்ப முதலாவது விசட திசையில இவரை கைய வச்சு என்ன இவர திசையில திருப்பணும், என்ன திருப்பத்திர திசையில. உதாரணமா இதான் உங்களோட சுழலிடம், இங்க விசையை வைக்கிறீங்கடா, இதுதான் ஆரண்டா. இப்ப இந்த புள்ளி பட்டின திருப்பம்னா என்ன செய்வீங்க, எப்படி திசை காணுவீங்கன்னா காவிட திசை விசேட திசையில வச்சு
திருப்பத்தை நோக்கி திருப்புற ரைட். இப்ப இப்படி திருப்ப இயலாது ரைட். இங்களை வச்சு இப்ப நோக்கி என்ன எந்த பக்கம் கெதியா அடையலாம்னு பார்க்கணும். அந்த அந்த ஆறு ரைட் வலஞ்சுழியா தான் திருப்பணும் எப்பவுமே ரைட். உங்களை நோக்கி தான் திருப்பணும் கை. அப்ப நான் இப்படி வச்சு இப்படி திருப்பி என்ன விலக்கி போகுது என்ன, அப்ப இப்படி வச்சா தான் வருவார் என்ன. இப்படி வச்சு எப்படி திருப்பினேன்னா என்ன என்ற காவிர திசை வருவார் திருப்பத்தினர். அப்ப ரெண்டு காவியல் வரக்க வழக்கை விதியை வச்சு என்ன செய்யணும், பெருக்கல் வந்தா பெருக்கப்பட்ட அந்த காவி திசையை பார்க்கும். இனி அந்த காவி கூட்டுப்படுது சிம்பிளா. ரெண்டு காவி கூட்டுப்படுதுன்னா என்ன உங்களோட விசை இணைகர விதி ரைட். அப்ப என்ன அடிப்பாரு இவரு தான் என்ன இந்த காவிட எஃப் காவிட என்ன விளைவில் அடிப்பாரு விளங்குதா. என்ற விளைவிலுங்கிறது ரெண்டு காவியல்ற கூட்டல் என்ன. எனக்கு காவியல்ற வித்தியாசம் என்ன வருவார், இந்த மூளை விட்டமா வருவார். இந்த மூளை விட்டம் காவியல்ற வித்தியாசமாகும், இந்த மூளை விட்டம் காவியல்ற கூட்டுத்தொகையாகவும் வருவார். இப்ப இவ்வளவுதான் மொத்த பிசிக்ஸ்ல சுருக்கத்தையும் நான் சொல்லிட்டேன். என்ன பிசிக்ஸ்ல ரெண்டு ரெண்டு கணியம் தான் இருக்கும் பிள்ளைகள், காவியும் எண்ணியும் தான் இருப்பாரு. சரியா ரைட். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு நிறைய விஷயம் வருது ஞாபகத்துக்கு என்ன. ஆனா உங்களுக்கு அலுப்பாயிடும் என்ன எல்லாத்தையும் இப்பயே கதைச்சா, நான் டைம் வரக்க கேள்வி செய்யும் போது சொல்றேன். சரியா ரைட். அடுத்து 38 போவோம். 4 மீட்டர் per செகண்ட் எனும் சீர்வேகத்துடன் எக்ஸ் அச்சு வழியே இயங்கும் ஒரு துணிக்கை பி ஆனது நேரம் டி சமன் நோட்டிலே உற்பத்தி ஓவை கடக்கிறது. அப்ப பி வந்து என்ன செய்யறாரு, 4 மீட்டர் per செகண்ட்ல போறாரு டி சமன் நோட்டுல ரைட். 5 மீட்டர் per செகண்ட் சீர்வேகத்துடன், ரெண்டும் சீர்வேகம் தானே என்ன, அதே திசையில இங்க இரண்டாம் துணிக்கை Q ஆனது டி சமன் 1 செகண்ட்ல உற்பத்தி ஓ கடக்குதாம். இவர் வந்து டி சமன் 1 செகண்ட்ல இவரை கடக்காரு. அந்த டைம்ல இவர் என்ன செய்வார், இவரு கொஞ்சம் தூரம் ஓடி இருப்பார். எவ்வளவு தூரம், 4 மீட்டர் போயிருப்பாரு என்ன, ஒரு செகண்ட் கடந்துட்டார் என்ன. அப்ப வந்து இங்க என்ன செய்வாரு, இவரு தான் உங்களோட Q, இவரு பி, இவரு Q ரைட். இப்ப பி வந்து இங்க இருப்பார் அந்த டைம்ல என்ன. சரியா 4 மீட்டர் per செகண்ட்ல எங்க இருப்பார். என்ன கேட்காரு, துணிக்கை Q ஆனது P அடையும் போது உற்பத்தியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும்னு கேட்காரு. இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி, ரெண்டு பேர் இயங்கக்குள்ள இவரை ஒரு ஆளை நிப்பாட்டினா லேசா காணலாம். அப்ப இவரை நிப்பாட்டினீங்கன்னா இந்த 4 இங்க கொண்டாந்து ரைட், இவர் 5 மீட்டர் per செகண்ட் வர்ற கதி. அப்ப இவரோட வந்து சேர்த்தீங்கன்னா என்ன எதிர்ப்பாரு. அப்ப 5 சய 4 1 மீட்டர் per செகண்ட் வருவார். அந்த 1 மீட்டர் per செகண்டோட இந்த 4 மீட்டரை கடந்தா சந்திச்சிருவார் ரைட். அப்ப 1 மீட்டர் per செகண்ட் எடுத்த நீளம் என்ன, சிம்பிளா 4 செகண்ட் வருவார் ரைட். இனி சந்திக்கிறதுக்கு எடுத்த நேரம் தெரியும். இனி என்ன செய்யணும், இது யார் எடுத்த நேரம், Q என்ன. அப்ப இந்த Q இவ்வளவு தூரம் பயணிச்சாரண்டா அடைஞ்சிருவார் என்ன. அப்ப Qட இது என்ன வேகம் என்ன 5, 4 செகண்ட் எடுப்பாரு, 5 தர 4 என்ன 20 ரைட். ஓகே, நான் என்ன செய்யறேன், பீட அதாவது பீட மாற்றேட்டு சட்டத்துல இயக்கத்தை அளந்து போட்டு, இனி அவர் கேட்டது என்ன ரியல் கேஸ்ல என்ன இடப்பேச்சுன்னு கேட்டார். அப்ப உடனடியாக நான் ரியல் கேஸுக்கு வரேன். அதனாலதான் என்ன 5 4 பிரிக்கிட்டேன், 20 ஆன்சர் ரைட். சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் வருவார். இந்த சார்பு விதத்துல செஞ்சீங்கன்னா மிச்சம் ஸ்பீடா செய்யலாம் என்ன, இல்லாட்டி 2 சமன்பாடு போட்டு செய்யலாம் நீங்க ரைட். அதோட இது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் ரைட். ஓகே, அடுத்தது என்ன, அருகிலுள்ள இடப்பெயர்ச்சி நேர வளைவுக்கு ஒத்த வேக நேர வளையை பின்வரும் வரைபடங்களில் எது திறம்பட வகை குறிக்கிறது. ரைட், இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திருந்தான் வேகம். முதலாவது சாய்வு மாறாம இருக்காரு, அப்ப வேகம் மாறாம இருக்கணும் என்ன, இவர் வர மாட்டார் என்ன, வேகம் மாறுற. அப்ப இவங்க எல்லாரும் வர்றோம் ரைட். முதலாவது சாய்வு பிளஸ், ரெண்டாவது சாய்வு மைனஸ். அப்ப ரெண்டாவது சாய்வு மைனஸ் போகணும், இவர் வராது ரைட். இப்ப இவரு இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் ஆன்சர். ஆனா உங்களுக்கு தெரியணும், முதலாவது சாய்வு பிளஸ் அடிக்காரு இவ்வளவு நேரத்துக்கு, சாய்வு மைனஸ் அடிக்காரு என்ன 1.5 செகண்ட் கிட்டத்தட்ட இருக்காரு.
1.5 செகண்டுக்கு சாய்வு மைனஸ் அரிக்கணும், அன்னளவா இவங்க ரெண்டு ஸ்லோப்பும் சமன் அரிக்கணும். 1.5 செகண்டுக்கு சாய்வு மைனஸ், இங்க 1 செகண்டுக்கு தான் இருக்காரு, வரமாட்டார். இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஆன்சர். ஆனா இங்க வந்து என்ன, வேகம் குறைய இவரோட, அப்படின்னா என்ன, இந்த சாய்வை விட இந்த சாய்வு குறையன்னு அர்த்தம். 2000 இங்க சாய்வு ரெண்டு சமன் என்ன, இந்த கோணம், இந்த சாய்வு இந்த சாய்வு சமன்டா என்ன, 4வது தான் ஆன்சர். ரைட். அப்போ இவ்வளவுதான் நான் யோசிப்பேன், என்ன அடுத்த கேள்வி போயிடுவேன் சிம்பிளா. இங்க நாம படிக்கிறோம், மிச்சத்தை செக் பண்ணி பார்ப்போம் சரியாண்டு. ரைட். இங்க வந்து சாய்வு 0, அப்ப வேகம் 0 வரணும், வேகம் 0. திருப்பி இங்க என்ன, கடைசியில சாய்வு பிளஸ். ரைட். இப்படி வந்தா சாய்வு பிளஸ் என்ன, கூறுங்கோணம். ரைட். சாய்வு இப்படி வந்தா பிளஸ், கீழே இருந்து மேல போனா சாய்வு பிளஸ், மேல இருந்து கீழே வந்தா என்ன, சாய்வு மைனஸ். அவ்வளவுதான் விஷயம். ரைட். ஓகே. அடுத்தது என்ன, குறித்த பொருள் ஒன்றின் பெயர்ச்சி நேர வளை உருவில் காணப்படுகின்றது, நேரொத்த வேக நேர வளையை மிகச் சிறந்த முறையில் வகை குறிப்பது. ரைட். அதே கேள்வி, பிளஸ் சாய்வு மாறாம இருக்கு, அப்ப வேகம் மாறாம இருக்கணும், வராது. வேகம் மாறாம இருக்கிற என்ன, மிச்ச எல்லாத்துலயும் வேகம் மாறாம இருக்கு ஆரம்பத்துல. ரைட். ஓகே. அடுத்தது வேகம் 0, 0 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. ரைட். எல்லாம் 0 இருக்கார். ரைட். ஓகே. அப்ப அவரும் என்ன, ஓகே. அடுத்தது என்ன, மைனஸ், அதாவது T2ல இருந்து T4 வரையும் சாய்வு மைனஸ். இங்க T2 பிளஸ் பிளஸ் வராது, வராது. இப்ப T2ல இருந்து T4 வரையும் சாய்வு மைனஸ். என்ன, T2ல இருந்து T4 வரையும் சாய்வு இங்க பிளஸ்ல வந்திருக்கார், இங்க மட்டும்தான் சாய்வு மைனஸ்ல இருக்காரு. சாய்வு மைனஸ்னா வேகம் மைனஸ்ல இருக்கணும். இவர சாய்வு மைனஸ், அப்படி என்ன, வேகம் மைனஸ்ல மாறாம இருக்கணும், ஏன்னா சாய்வு மாறாம இருக்கணும். ஏன்னா அதே கோணம், சாய்வு மாறினாரண்டா வளை எண். அவ்வளவுதான். ரைட். அப்ப என்ன, 5வது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். என்ன, எக்ஸ் அச்சு வழியே அளக்கப்படும் துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி ஆனது நேரம் டியுடன் மாறும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. துணிக்கையின் வேகத்தின் பருமன் அது உயர்ந்ததாக இருப்பது, அப்படின்னு என்ன, சாய்வு கூட இருக்கணும். என்ன, இதெல்லாம் தந்திருக்காரு. என்ன, அப்ப சாய்வுன்னா உங்களுக்கு தெரியும், என்ன, வையால் கூற எக்ஸ் ஆள் கூறால பிரிச்சா தெரியும். வையால் கூற 2 4 6 2 4, அப்ப 6 4 இவரு. இங்க வந்து எடுத்தீங்கன்னா மேல 6 கீழே 3. ரைட். அப்போ 9, வையால் கூறுற வித்தியாசம் 9 மொத்தம். எக்ஸ் ஆள் கூற என்ன, 4, 9 4. ரைட். சரியா. இனி இவரும் சமனா இருக்காரு, சமச்சீரா இருக்காரு அந்தளவா. என்ன, இவர் அதே சொல்ல போறவர், இவர சாய்வு இன்னும் குறை, என்ன, இவரு குறை. அப்ப இவங்க 2 பேரும் கணிக்க தேவையில்லை. என்ன, அப்ப இது ரெண்டுல யாரு சாய்வு கூட, இவரை விட 9 4 கூட. என்ன, சாய்வுண்டா நீங்க இப்ப மைனஸ் இதை பார்க்கப்படாது. ரைட். குறி முக்கியம் இல்லை, என்ன, சாய்வு தான் முக்கியம். சாய்வு இங்க எப்படி இருக்காரு, இந்த சாய்வு என்ன கூட சாஞ்சிருக்காரு, 9 4 சாய்வு கூட. அப்ப பிசியில இருக்கும்போது என்ன, வேகத்துல பருமன், அவர் கேட்டது பருமன். ரைட். பருமன்டா சாய்வை தான் கேட்காரு, பிளஸ் மைனஸை விட்டு போட்டு பார்க்கணும். அப்ப என்ன, பிசியில உயர்வா இருப்பாரு. ரைட். ஓகே. அடுத்தது 42வது, என்ன, பொருளொன்றின் வேக நேர வளை இவ்வரைவினால் காட்டப்பட்டுள்ளது, அதனை ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரை. ரைட். வேக நேர வரைவு ஒத்த இடப்பெயர்ச்சி நேரம், அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுட சாய்வு தான் இங்க இருக்காரு, இந்த விடையில இருக்கிற சாய்வு தான் இங்க இருக்காரு. அப்ப இங்க வந்து சாய்வு பிளஸ்ல வேகம் வந்து பிளஸ்ஸா குறையுது, அப்படி என்ன செய்யணும், இவர் சாய்வு பிளஸ்ல குறையணும். பிளஸ் முதலாவது இப்படி பிடிக்கணும் சாய்வை, இந்த சாய்வு குறையணும். என்ன, அப்ப வரைவு இப்படி வருவார். அப்படி வர ஒரே ஒரு வரைவு முதலாவது தான், என்ன, வேற ஒன்றும் வராது. ரைட். ஆன்சர் முடிஞ்சு. ரைட். அவ்வளவுதான். இனி அடுத்த கேள்வி போயிடுவேன் நான். என்ன, ரைட். இப்ப நாம படிக்கும் அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம். இங்க என்ன செய்யுது, வேகம் பிளஸ்ல கூடுது, அப்ப இங்க சாய்வு என்ன செய்யணும், அங்கால 2வதுல இந்த சாய்வு கூடணும். என்ன, பிளஸ் இப்படி பிடிப்பீங்க, சாய்வு கூடணும். ரைட். அப்ப இப்படி வருவாரு. சரியா. இதான் உங்களோட ஆன்சர். ரைட். ஓகே. அடுத்து 43க்கு போவோம்.
உருவில் காட்டப்பட்டுள்ள வரைவு ஒரு பொருளின் வேக நேர வளையை வகை குறிக்கிறது. நேரத்தை இடப்பெயர்ச்சி நேர வளையை மிகச்சிறந்த விதத்தில் வகை. ஏற்கனவே பார்த்தா அதே களி என்ன, இவர ஸ்லோப் தான் இங்க இருக்காரு. இங்க என்ன செய்யறாரு, வேகம் பிளஸ்ல குறையிறாரு. அப்ப சாய்வு பிளஸ் பிடிக்கணும், குறையணும். என்ன இந்த சாய்வு குறையணும். அப்ப இப்படி வரணும் ஆரம்பத்துல கிராஃப், ரைட்? அப்ப இவர் வர மாட்டார், ஏண்டா இவங்க மைனஸ் ரைட். இங்க வந்து சாய்வு மைனஸ்ல இருக்கார், சாய்வு மாறாம இருக்கார், சாய்வு மாறாம இருக்கார், வராது. இவங்க ரெண்டு பேர்ல ஒன்றான். இங்க பாத்தீங்கன்னா இப்படியே வந்து 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 வேகம் இந்த இடத்துல பூஜ்ஜியமாகுதுன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த சாய்வு அப்படியே வந்து சாய்வு பூஜ்ஜியமான அப்படி என்ன சரியா கிடையா வரணும். அப்ப தொடலிகள்னா கிடையாரிக்கணும். இந்த இடத்துல தொடலி கிடையாரிக்காரு, இங்கேயும் தொடலி என்ன கிடையாரிக்காரு. அங்கால என்ன நடக்குது, வேகம் மைனஸ்ல கூடுதா, மைனஸ் பெருமானத்துல கூடுது. அப்ப சாய்வு வந்து மைனஸ் இப்படி பிடிப்பீங்க கைய. இப்ப என்ன செய்யணும், சாய்வு கூடணும். என்ன இந்த சாய்வு மைனஸ்ல இருக்கிற சாய்வு கூடணும், ரைட்? அப்ப கீழே வர 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 கூடணும். அப்ப என்ன செய்யணும், இப்படி கிராஃப் வரணும், ரைட்? அப்ப சாய்வு மைனஸ் ரெண்டாதான் வருவார். இங்க இவர் சாய்வு பிளஸ் என்ன, ரைட்? ஓகே, அப்ப ரெண்டாதான் ஆன்சர். இங்க இவர் வந்து சாய்வு பிளஸ்ல கூடுறாரு, இது பிளஸ். இங்க வந்து வேகம் மைனஸ்ல கூடுது, அப்ப சாய்வு என்ன செய்யணும், மைனஸ்ல கூடணும், ரைட்? அப்படின்னா என்ன, ரெண்டாவது ஆன்சர் தான் வருவார், சிம்பிளா, ரைட்? ஓகே, நான் இந்த வீடியோல ஒரு 20 கேள்வியை பார்க்கிறேன், சரியா? ரைட், 44 பார்ப்போம். கீழே காணப்படும் எந்த வேக நேர வரைவில் T1க்கும் T2க்கும் இடையே உள்ள முழு நேர ஆயிடையின் மீதும் இருக்கும் சராசரி வேகம் A, B ஆகியவற்றின் அந்தங்களில் உள்ள நேரொத்த வேகங்களின் சராசரி பெருமானம். சராசரி வேகம்னா உங்களுக்கு தெரியும் என்ன, எடுத்த மொத்த இடப்பெயர்ச்சியை நேரத்தால பிரிக்கணும். என்ன சென்ற மொத்த இடப்பெயர்ச்சியை நேரத்தால பிரிச்சிங்களா என்ன ஆன்சர் வருவார். அப்ப சரி, இடப்பெயர்ச்சி காணக்குள்ள சராசரி வேகம் மேல வார மாதிரி யாருக்கு வருவார், சரிவகத்துல பரப்பளவுல வருவார். யோசிச்சு பாருங்க, அறதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகையாத்தான் வேகம் வருவார் அங்க. அப்ப சராசரி கூட்டுத்தொகை என்ன, பிஏ சக பிபிட ரெண்டா பிரிச்சது. அதான் அவர் கேட்கற என்ன, அந்தங்கள் இருக்கிற வேகத்திட சராசரி. அப்ப மொத்த சராசரி வேகம் என்ன, அந்தங்கள் வேகத்தை கூட்டி போட்டு ரெண்டால பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கிறது என்ன, கட்டாயம் என்ன உங்களோட சரிவகம் வரக்காம வருவார். சிம்பிளான ஆன்சர், ரைட்? அப்படி இல்லாட்டி நீங்க எப்படி பார்க்கலாம், இந்த இடப்பெயர்ச்சிக்கு சமனா வர மாதிரி எப்படி வரணும், இதுல சரி அரவாசால கோட போட்டீங்கன்னா என்ன வருவார், ரைட்? அந்த இடப்பெயர்ச்சி சராசரி வேகத்துல உண்மையான வரைவிலக்கணம் என்ன, அதே இடப்பெயர்ச்சி அடையிறதுக்கு ஒரு மாறா வேகத்துல கீறினா மாறா வேகத்துல பயணிச்சு அதே நேரத்துல அதே இடப்பெயர்ச்சி அடைஞ்சாரண்டா அந்த வேகத்துல பருமன் தான் என்ன சராசரி வேகம் இருப்பார் உண்மையிலே. அதான் சராசரி வேகத்துல வரைவிலக்கணம். அப்ப இதுக்கு இந்த பரப்புக்கு சமனான செவ்வகத்துல பரப்பு எடுத்தீங்கன்னா என்ன, அந்த செவ்வகத்திட உயரம் தான் என்ன சராசரி வேகம். வேக நேர வரைவுல கதைக்க போனா, ஏன்னா நேரம் வந்து ஒன்றுதான், அப்ப செவ்வகத்திட நீளம் ஒன்றுதான், இனி அகலத்தை காண்றத நம்முடைய சேலஞ்சிங் பாட்டு, ரைட்? இந்த அகலம் வந்து சரிவகம் அறிக்கைக்கு என்ன அந்தங்கள்ற கூட்டத்தோட அரவாசி அடிப்பார், ரைட்? ஓகே, அடுத்தது ஒரே அளவுடைக்கு வரையப்பட்டுள்ள தரப்பட்ட இடப்பெயர்ச்சி நேர வரைவுகளில் வேகத்தின் பருமன். கேள்வி இழிவும் உயர்வும் கேட்கற என்ன, வேகத்திற பருமன்டா இவர சாய்வு, முதலாவதுல சாய்வு 0, அப்ப ஏயிலாம் இழிவு அரிப்பாரு, ரைட்? அப்ப ஏயில இழிவு இருக்கிறது தான் ஆன்சர். அப்ப இவர் வர மாட்டார், மூணாவது வரலாம், ரைட்? இவங்க எல்லாம் வர மாட்டாங்க, ரைட்? ஓகே, அப்ப ஒன்று இல்லாட்டி 3 தான் ஆன்சர். அப்ப உயர்வை காணணும். உயர்வண்டா என்ன, சாய்வு கூட இருக்கிறது என்ன, அஞ்சு டி எல்லாம் கூட இருக்காரு சாய்வு என்ன, இவங்களையெல்லாம் விட இவர்ல சாய்வு இப்படி என்ன, இவரையும் விட என்ன இவர் இவர் கூட சாஞ்சிருக்காரு என்ன எல்லாத்தையும் விட, ரைட்? இப்ப டி எல்லாம் சாய்வு கூட, ரைட்? அப்ப ஏ இழிவும் டியில உயர்வும், ரைட்? இந்த கோணத்தை பார்க்கணும் என்ன, இப்ப இங்க சாய்வண்டா இந்த கோணத்தை பார்ப்போம், இங்க சாய்வண்டா இந்த கோணத்தை பார்ப்போம், இங்க இந்த கோணத்தை பார்ப்போம். இந்த மூணுலையும் கோணம் பெருசு இங்கதான் என்ன, அதான் உயர் வேகத்தை கொண்டு வேகத்துல பருமனக்கார் திருப்பின்னு சொல்றேன். அப்ப குறிய விட்டு போட்டு பிளஸ் மைனஸ் சில சாய்வை விட்டு போட்டு பெருமானத்தை மட்டும் பார்க்கணும், அதான் கோணத்துல பெருமானத்தை பார்க்கணும். ஓகே, அடுத்தது
மாறாக்கதி வியுடன் ஒரு நேர் கிடைப்பாதையில் செல்கின்ற ஒரு துறளியின் மீது நிற்கும் ஏ என்ற ஒருவர் உருவில் காணப்படுகின்றார் ஒரு பொருளை போடுகிறார். இவர் போடுறாரு. பி என்பவர் நிலத்தின் மீது நிற்கின்ற நோக்குனர் ஆகும். வழித்தடை புறக்கணிக்கத்தக்க ஏயும் பியும் அவதானிக்கிறவாறு பொருள் செல்லும் பாதைகள். இனி ஏக்கு போடக்க ஏ பொறுத்தவரையில் என்ன கிடையாத்தான் இந்த பொருளுக்கு என்ன ஆரம்பத்துல ஓய்விலிருந்து போடுறாரு. ஏ பொறுத்தவரையில் என்ன ஈர்ப்பு இந்த திசையில மட்டும்தான் ஆரம்புகள் இருக்காரு. என்ன ஏ பொறுத்தவரையில அவர் சட்டத்துல அவர் இயங்காம நிக்கிறாரு. ஓய்வில நின்றுதான் போடுவார். அப்ப அவருக்கு இந்த கிடை வேகம் வராது. இனி இவர் சும்மா ஓய்வுல இருந்து வரப்போறார். அப்ப கீழ் நோக்கி தான் அவர் வேகம் இருக்க போறாரு. இனி வேகமும் ஆர்முடுகளும் சமாந்தரமா இருந்தா வேகக்காயும் ஆர்முடுகளும் சமாந்தரமா இருந்தா அவர் என்ன நேர்கோடு. அப்ப ஏக்கு நேர்கோடு வரணும். ரைட். அப்ப இவர் வர மாட்டார். இவர் வர மாட்டார். இனி பீட மாற்றடி சட்டத்தில் எடுத்தீங்கன்னா இவருக்கு என்ன பியை பொறுத்த வரையில ஏயும் இயங்குறாரு பொருளும் இயங்குறாரு. அப்ப பொருளுக்கு இந்த திசையில வேகம் இருக்கும். இனி என்ன ஆர்முடுகள் கீழ். அப்ப வேகக்காவியும் ஆர்முடுகள் காவியும் சமாந்தரம் இல்லை. அப்ப என்ன கட்டாயம் எரியமா இருப்பாரு. இப்ப சிலாக்கள் சொல்ல ஏன் வட்ட இயக்கம் அரிக்காதுண்டா தொடர்ந்து இருக்காது. என்ன இந்த ஆறுமுடுகள் காவிக்கு வேகக்காவி எப்போதும் செங்குத்தா இருக்காது. எப்போதும் செங்குத்தா இருந்தா தான் வட்ட இயக்கம். இது தொடக்கத்துல இருப்பாரு. அங்கால என்ன செய்வாரு வேகத்திரு திசை ஆறுமுடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பார். ரைட். கட்டாயம் என்ன ரெண்டாவது ஆன்சர். ரைட். ஏன் இது வராது என்றா என்ன வேகம் இந்த திசையில இருக்காது. ஆரம்ப வேகம் இந்த திசையில இருக்காரு. அப்ப இந்த திசையில தான் ஆறுமுடுகளை நெருங்குவார். மற்ற திசையில நெருங்க மாட்டார். சரியா? ரைட். ஓகே. அடுத்து 47 போமன. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு பந்து பி ஆனது கதி பியுடன் கிடையாக எறியப்படும் அதே கணத்தில் ஓய்விலிருந்து பந்து ஏ நிலைக்குத்தாக போடப்படுகிறது. இவரு கிடையாக எறிகிறாரு. இவரு நிலைக்குத்தா போடுறாரு. பின்வரும் கூட்டுகளில் இது உண்மையானது. இது நிறைய தரம் கேள்வி செஞ்சிருப்பீங்க. இவர நிலைக்குத்து வேகமும் 0 என்ன. அப்ப ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தரைய அடைவாங்க. ஆனா என்ன இவர் அடையக்குள்ள இவர நிலைக்குத்து வேகமும் இவர் தரை அடையக்க இவர நிலைக்குத்து வேகமும் ஒன்று. ரைட். சரியா? இவரை நான் டபிள்யூ எடுக்கேன். ஆனா இவருக்கு எக்ஸ்ட்ராவா என்ன இந்த வேகம் ஒன்று இருப்பார். அப்ப இவர மொத்த விளைவில் வேகம் என்ன கூட இருக்கீங்க வர விட. ரைட். ஓகே. அப்ப ரெண்டும் ஒரே டைம்ல நிலத்தை அடைவாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. ஒரே ஆர்முடுகள் ஒரே ஆரம்ப வேகம். அப்ப ரெண்டும் ஒரே டைம்ல நிலத்தை அடையும். நிலத்தை அடையக்க நிலைக்குத்து வேகம் சமனா இருக்கும். மொத்த விளைவில் வேகத்தை எடுத்து என்ன பிக்கு கூட இருக்கும். அப்படி இருக்கிறது ஆன்சர். ஏ ஆனது பியிலும் பார்க்க கூடிய கதியுடன் இல்லை. கூடிய கதியுடன் முதலில் தரையை அடையும் என்று சொல்றாரு. இது புல. சரியா? இது கூடிய கதிங்கிறதும் புலதான. பி ஆனது ஏயிலும் பார்க்க கூடிய கதியுடன் இது உண்மை. முதலில்ங்கிறது புல. ரைட். இங்க என்ன கூடிய கதிங்கிறது இங்க புல. ரைட். இங்க கதியுடன் என்று சொல்றது உண்மை. சரியா? ஏண்டா ஏட கதி பீட கதி என்ன ஏட கதியோட கூட வைக்கும். என்ன அடுத்து என்ன ஏ ஆனது பியிலும் பார்க்க குறைந்த கதியுடன் ஏ ஆனது ஓம் பியோட குறைஞ்ச கதியில முதலில் தரையடையும்ங்கிறது புல. ரெண்டும் ஒரே கணத்துல தரையடைவா. ஏ கமா பி ஆகிய இரண்டும் ஒரே கணத்தில் தரையை அடைகின்றன. இது சரி. ரைட். அப்ப நாலாவது அடிச்சு போட்டு அடுத்தது போயிடுவாங்க. என்ன ஆனா அஞ்சாவது இதுல என்ன அஞ்சாவது என்ன ஒரே கணத்தில் தடையை அடைகின்ற போதிலும் பியின் கதி ஏயின் கதியிலும் கூடியது. இதுதான் என்ன இதையும் பார்க்க சரி. ஏண்டா இந்த மத்த விடையெல்லாம் கதியையும் பத்தி சொல்றாங்க. அதனால கதியையும் பத்தி இருக்கிறது தான் விடையா வரணும். இப்ப நீங்க சரியான கூற்றுண்டா நாளும் சரியான கூட்டு தானே. சரியான விடையண்டா அஞ்சாதான் சரியான விடை. தந்திருக்கிறதுல பொருத்தமான விடை. ரைட். அடுத்தது 48. உருவில் அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசையில் கல்லொன்று கிடையுடன் ஒரு குறித்த கோணத்தில் எரியப்படுகிறது. வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால் வேக நேர வளைவுகளில் எவை டியுடன் விஎக்ஸினதும் விஒயினதும் மாறல்களை சிறந்த விதத்தில் வகைப்படுகிறது. அப்ப எரியக்கம் என்ன பிஒய் என்ன செய்வாரு மாறுவார். என்ன விஎக்ஸ் மாறாம இருப்பாரு. ரைட். அப்ப விஎக்ஸ் மாறாம இருப்பதுன்னா என்ன ரெண்டாவது விட விஎக்ஸுக்கு வரணும். அப்ப இவர் வர மாட்டாரு.
இனி விவை மாறணும். அடுத்தது என்ன, விவை நிலைக்குத்தா பூஜ்ஜியமாகி திருப்பி கூடுவார் என்ன. ஆனா திசை மாறுது என்ன, ஓக்குள்ள பிளஸ்ல வந்தவர் திருப்பி ரிட்டர்ன் ஆக மைனஸ், ரைட். சிம்பிளா என்ன, மூன்றாவது ஆன்சர், ரைட். ஓகே, 2 3. சரியா? இது உங்களோட வளமையான ஈர்ப்பின் கீழ் இயக்கம் என்ன. நிலைக்குத்து எரியம்ங்கிறது உண்மையிலேயே 2 திசையிலான நேர்கோட்டு இயக்கம் என்ன. கிடை இயக்கம் வந்து மாறாவேக இயக்கம், நிலைக்குத்து இயக்கம் என்ன உங்களோட ஈர்ப்பின் கீழ் இயக்கம், ரைட். சிம்பிளா, ரைட். அடுத்தது 49 என்ன, உருவில் ஒரு துணிக்கையின் இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி எதிர் நேரவளை காணப்படுகிறது. இதன் இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருது. இடப்பெயர்ச்சி நேர வரைவு சந்திக்காங்க, கவனம், வேக நேர வரைவு இல்லை, ரைட். காலம் T0 T1 போது துணிக்கை மாறா ஆர்முடுகள் இல்ல. இவர சாய்வு வந்து வேகம் என்ன, வேகம் மாறாம இருக்கு. 2 சந்தர்ப்பத்திலையும் கடைசிலேயும் முதல்ல சாய்வு மாறாம இருக்கிறது. அப்ப ஆர்முடுகள்ங்கிற கதைக்கே இடம் இல்லை. இந்த வேகம் மாறாட்டி ஆர்முடுகள் பூஜ்ஜியம். துணிக்கை நேரம் T4 ஓவிக்கு வருகிறது. என்ன, T4 ஓய்வுக்கு வரேன்னா வேகம் பூஜ்ஜியம் ஆகணும், இடப்பெயர்ச்சி இல்லை. இங்க ஒரு சாய்வு இருக்காரு. அப்ப இவருக்கு வேகம் இருக்காரு என்ன, இவருக்கு ஒரு சாய்வு இருக்காரு, வேகம் இருக்காரு, சாய்வு பூஜ்ஜியம். இங்கதான் சாய்வு பூஜ்ஜியம் என்ன, இந்த அங்க வேகம் பூஜ்ஜியம் என்று சொல்லலாம். அப்படி என்ன துணிக்க என்ன ஓய்வு அடைஞ்சிருக்காரு என்று சொல்லலாம், ரைட். அப்ப T4 என்ன ஓய்வுக்கு வருகிறதுங்கிறது புல, ரைட். அப்ப ஏயும் புல பியும் புல. இப்ப ஆன்சர் எடுக்கலாமான்னு பார்ப்போம், ரைட். புல புல பியும் புல. அப்ப 5வது ஆன்சர் என்ன, வாசிக்கிறது வளசி 5வது அடிச்சு போட்டு போகலாம், ரைட். இப்ப படிக்கம் பார்ப்போம். அப்ப என்ன செய்யும், 5வது செக் பண்ணிப்போம், ரைட். 3வது, T0 T4 போது துணிக்கை சென்ற மொத்த தூரம் ST வலையின் பரப்பு இல்லைன்னு. பரப்பளவுக்கு சமனா, பரப்பளவு ஏன் எடுக்கணும் நாம இங்கே, வையால் கூறே இடப்பெயர்ச்சி தான் என்ன. அது எங்க வேக நேர வரைவிலும் பரப்பளவு என்ன என்ற S = VT என்ன. ஓகே, அது உங்களுக்கு குழப்பறதுக்கு தந்திக்கார் என்ன, ரைட். அதாவது சில ஆக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் என்ன வேக நேர வரைக்கும், ரைட். ஒருவர் ஒரு குறித்த உயரத்திலிருந்து ஒரு பொருளை போடும் அதே வேளை வேறொரு பொருளை நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறிகிறார். ஒரு ஆள் கீழே போடுறாரு, நிலைக்குத்தா மேலே எறிகிறாரு. இரு பொருள்களுக்குமான வேக நேர வளைகளை பின்வரும் வரைவுகளில் எது சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது. வளை ஏ ஆனது போடப்படும் பொருளை வகை குறிக்கும் அதே வேளை வளை பி எரியப்படும் பொருளை வகை குறிக்கும். சிம்பிளான கேள்வி என்ன, 2 சந்தர்ப்பத்திலையும் ஆர்முடுகள் சமன், கீழ் நோக்கித்தான். அப்ப ஆர்முடுகள் சமனண்டா கட்டாயம் தந்திருக்கிற 2 கிராஃப் சமாந்தரமா இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரே ஒரு கிராஃப் வருதான். அடுத்தது 2 ஆர்முடுகளும் ஒரே திசை என்ன, அப்ப 2 சாய்வும் என்ன, பிளஸ் என்றா பிளஸ் அடிக்கணும், மைனஸ் என்றா மைனஸ் ஆயிக்கணும். இப்ப மைனஸ்ல கீறலாமான் கீறலாம் என்ன. அது என்ன காவிக்கு திசையை எடுத்தா சரி என்ன, ஒரு திசையை நான் பிளஸ் எடுத்தா அடுத்த திசை மைனஸ். நான் பிளஸ் எதையும் எடுக்கலாம் என்ன, மேல் நோக்கி வரத்தையும் எடுக்கலாம், கீழ் நோக்கி வரத்தையும் எடுக்கலாம். சரியா? இங்க முதலாவது ஆன்சரா வருது. ஓகே, அப்ப இந்த வீடியோ இனி நீண்டும் என்ன, இன்னும் கொஞ்சம் செஞ்ச மாட்டேன், ரைட். அப்ப இதுல நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்றேன். அடுத்த வீடியோல கொஸ்டின் 51 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்.